தேர்தல் என்றால் தமிழகத்தில் திருவிழா. சாமானியர்கள் முதல் மேல்தட்டு மக்கள் வரை அனைவரும் பங்கேற்கும் மாபெரும் ஜனநாயக நிகழ்வு. நடப்பு சட்டப்பேரவையின் பதவிக்காலம் முடிந்து புதிய சட்டப்பேரவையை தேர்வு செய்யும் காலம் மிக அருகே வந்துவிட்டது. வடக்கே கும்மிடிப்பூண்டி முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் புதிய உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள். தேர்தலை நோக்கிய அரசியல் கட்சிகளின் நகர்வுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. வாக்காளர்கள் படிப்படியாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது மனநிலையை நேரடியாக அறிந்து கொள்வதற்காக தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் நமது செய்தியாளர்கள் பயணித்து அரசியல் ரீதியிலான தொகுதி மக்களின் மனநிலையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மக்கள், விவசாயிகள், முதல் முறையாக வாக்களிக்கப் போகும் மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், மக்களின் பிரதிநிதிகள், அரசியல்வாதிகள் என அனைத்து தரப்பினரையும் சந்தித்து வருகிறார்கள். தொகுதியின் எம்எல்ஏவை சாமானியர்கள் சந்தித்து கேள்வி கேட்கும் காட்சிகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்குறுதிகளையும் செயல்பாடுகளையும் சீர்தூக்கி பார்த்து வாக்காளர்கள் தெரிவிக்கும் கருத்துகளையும் பதிவு செய்து வருகிறார்கள். கும்மிடிப்பூண்டி முதல் குமரி வரை ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்களிக்கப் போகும் மக்களின் மனநிலையை நமது செய்தியாளர்கள் எதிரொலித்து வருகிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடன் இணையப் போகிறவர் தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்திருக்கும் விளவங்கோடு தொகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் நமது செய்தியாளர் நாகராஜ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விளவங்கோடு தொகுதியின் சிறப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். விளவங்கோடு தமிழகத்தின் தென்கோடியில் அமைந்துள்ள தொகுதி. 1956ஆம் ஆண்டு மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்கப்பட்ட போது கேரளாவிலிருந்து தமிழகத்தோடு இணைக்கப்பட்ட தாலுகாக்களில் முக்கியமானது விளவங்கோடு. அருமனை, களியக்காவிளை உள்ளிட்ட பேரூராட்சிகள் மற்றும் குழித்துறை நகராட்சி ஆகியவற்றை கொண்டுள்ளது விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. மாநில தலைநகரிலிருந்து 737 கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்ட தலைநகரிலிருந்து 29 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது விளவங்கோடு. ரப்பர் தோட்டங்களை அதிகளவில் கொண்டுள்ள இந்த தொகுதியில் ரப்பர் பால் வெட்டும் தொழில் முதன்மையானதாக உள்ளது. மேலும் முந்திரி தொழிற்சாலைகளை உள்ளடக்கிய தொகுதியாகவும் உள்ளது விளவங்கோடு. போதுமான அளவு நீர் கிடைக்காததால் நெல் விவசாயம் இங்கு குறைந்த அளவிலேயே நடக்கிறது. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் முதலிடத்தில் ரப்பர் விவசாயமும், இரண்டாவது இடத்தில் தேன், அதாவது தமிழகத்திலே சுத்தமான தேன் கிடைக்கக்கூடியது மார்த்தாண்டத்தை மையமாய் உற்பத்தியாகும் தேன். அதுபோல் மூன்றாவது இடத்தில் முந்திரி ஆலைகள் அதிகமாக காணப்படுகிறது. இது மூன்றிலும் இருந்து உற்பத்தியாகும் பொருட்களே வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. கேரளாவை ஒட்டியுள்ள பகுதி என்பதால் இங்குள்ள மக்கள் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய 2 மொழிகளையும் அறிந்தவர்களாக இருக்கின்றனர். ஆண் வாக்காளர்களை அதிகமாக கொண்டுள்ள இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,09,985. இவர்களில் ஆண்கள் 1,06,785 பேர், பெண்கள் 1,03,197 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 3 பேர். இந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி. விளவங்கோடு தொகுதிக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக உள்ளது ஒரு வரலாற்று சின்னம். தொகுதியில் அது எங்கு இருக்கிறது, அதன் சிறப்பு என்ன தெரிந்து கொள்ளலாம். விளவங்கோடு தொகுதியில் உள்ள வரலாற்று சின்னம் சிதறால் மலை கோவில். தென் தமிழகத்தின் கடைக்கோடி வரை சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் இக்கோவிலில் உள்ளன. குழித்துறையிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த கோவிலில் காணப்படும் சிற்பங்கள் 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என கூறப்படுகிறது. இந்த மலையில் உள்ள பகவதி அம்மன் கோவிலின் கருவறையிலிருந்து கன்னியாகுமரியில் உள்ள வட்டக்கோட்டைக்கு சுரங்கப்பாதை இருந்ததற்கான அடையாளங்கள் இன்றளவும் உள்ளன. தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சிதறால் மலைக்கோவிலில் அமைந்துள்ள நீர்க்குட்டைகள் மக்களின் தாகம் தணிக்க பயன்படுகின்றன. பழங்கால வரலாற்றினை பறைசாற்றும் விதமாக உள்ள சிதறால் மலைக்கோவில் விளவங்கோடு தொகுதிக்கு தனி சிறப்பை தரும் இடமாக இருக்கிறது.
விளவங்கோடு தொகுதியில் இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள் பற்றிய விவரங்களை சுருக்கமாக பார்க்கலாம். தமிழகத்தின் தென்கோடியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்தவரை இதனுடைய சிறப்பு, இது கேரள மாநில எல்லைக்கு அருகே அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு நிகழ்வுகளும் இந்த தொகுதியில் நடந்திருக்கின்றன. இதுவரை நடந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளின்படி 8 முறை இந்த தொகுதியை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றியிருக்கிறது. 5 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்தவரை 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது இந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையானது 2,06,141 என்ற அளவில் இருந்தது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில், அதாவது 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது 69.4% வாக்குகள் இந்த தொகுதியில் பதிவாகின. அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தலை பொறுத்தவரை மொத்தம் 7 வேட்பாளர்கள் தேர்தல் களத்திலே இருந்தார்கள். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. அந்த அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி 62,898 வாக்குகளை பெற்றார். லீமா ரோஸ் சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் 39,109 வாக்குகளை பெற்றார். ஜெயசீலன் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் 37,763 வாக்குகளை பெற்றார். இந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதரணி இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். விளவங்கோடு தொகுதியில் நடத்திய கள ஆய்வின் போது பலதரப்பட்ட மக்களையும் நமது செய்தியாளர்கள் நாகராஜ், தாகூர் மற்றும் மனு ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, இன்னும் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், செய்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் என்று அவர்கள் கேட்டபோது தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எல்லா பஸ்ஸுமே டேமேஜ் பஸ், ஒரு பஸ்ஸுமே நல்ல பஸ் கிடையாது. எல்லாம் டயர் பொத்தது, இடையில வண்டியில் ஓட்ட, அடுத்து மழை வஞ்சா ஒரு சொட்டு தண்ணியும் வெளியே போகாது. அடுத்து சீட்டில் இருந்தால் அங்கே வண்டியில் டயர் ஓட்ட, அந்த டயருக்கு மேலே இருக்க பஞ்சு எல்லாம் தெரியும் வெளியே. எல்லா வண்டியுமே ஓட்ட தான், ஒரு வண்டி நல்ல வண்டி கிடையாது. 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி வரும். தண்ணி வந்தாலும் ஒழுங்காக வரதில்லை. எனக்கு தண்ணியே கிடைக்கல. 3 குடம் 4 குடம் தண்ணி தான் கிடைக்குது ஒரு நாளைக்கு. அவ்வளோ ரொம்ப மோசமான தண்ணி தான் வருது எனக்கு வரக்கூடிய தண்ணியும். எல்லா வீட்டிலையும் டாங்கு இந்த மோட்டர் வச்சு தான் தண்ணி எடுக்காங்க. எந்த ரோட்லையும் வண்டி ஓட்ட முடியாத கண்டிட்டு அங்கங்கே எல்லாம் வெளியே தான் கிடக்கும். இந்த மாதிரி ரோடு கிடந்தா எல்லாம் 3 நாள் ஓட்ட அடைப்பாங்க, நாளைக்கு மறுபடியும் அதே மாதிரி தான் ஆகுது. நமக்கு 4 மணி சேலை கட்டாயம் வரணும், அதுதான் நமக்கு தேவை, வேற போகணும் அவசியம் இல்லை. குளித்துறை விளவங்கோடு வந்து எல்லா பணிகளுமே வந்து குறைவாக தான் இருக்குது. எம்எல்ஏவோட செயல்பாடு இப்போ ஃபஸ்ட்லாம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்துச்சு. இப்போ அவங்களோட டிவி பேட்டியில் அவங்களுக்கு கவனம் ஃபுல்லாக போகுது. கான்சன்ட்ரேஷன் மொத்தமாக கிடையாது, தொகுதி பக்கமே கிடையாது. நல்லா இருக்குது, நல்ல காரியங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, நிறைய பிரச்சனை இல்லை. ஒரு எம்எல்ஏன்னு சொன்னால் நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த ஊர் மக்களுக்காவது. நம்ம விஜயதரணி எம்எல்ஏ பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் ஒரு மாதத்துக்கு வரைக்கும் வாராக வந்து ஒரு டூர் வந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்காது. என்ன அதில் பிரயோஜனம் இல்லையே. நமக்கு தெரிஞ்சது பரவாயில்ல, கொள்ளலாம்னா சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல, பரவாயில்ல கொள்ளலாம். செயல்பாடு நல்லா தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. மக்களின் கேள்விகளுக்கு விளவங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதரணி அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த தேர்தலின் போது விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு அரசியல் கட்சிகளும் போட்டியிட்ட வேட்பாளர்களும் அளித்த வாக்குறுதிகள் ஏராளம். அந்த வாக்குறுதிகள் தொடர்பான கேள்விகளுடன் சட்டப்பேரவை உறுப்பினர் விஜயதரணியின் அலுவலகத்துக்கு பொதுமக்களில் சிலர் நேரடியாகவே சென்றார்கள். மேடம், அருமனை சந்தை பக்கத்தில் ஒரு அங்கன்வாடி திறக்கிறதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அது ஒன்றுமே இதுக்கு ஆகலை. அங்கன்வாடி இதுக்காக நிதி ஒதுக்கீடு நாம் பண்ணியிருக்கோம். எம்எல்ஏ ஃபண்டிலேருந்து தொகுதி மேம்பாடு நிதியிலேருந்து நிதி ஒதுக்கியிருக்கேன். இது கலெக்டரோட பரிந்துரையிலையும் எம்எல்ஏ ஃபண்டில் செய்யலான்ட்டு அவங்களும் எனக்கு அமைச்சிருந்தாங்க. இடம் இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் இடம் தனியாட்டேருந்து கிடைச்சிது. பட்டா நிலமாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம ஃபண்டு போட்ட பிறகு இந்த பாதை கிடைக்காதனால உள்ள பிரச்சனையில் தான் அப்படியே அது ரிட்டர்ன் ஆச்சு. மக்களின் நீண்டகால கோரிக்கையான முளமூட்டுக்கடவு ஆற்றுப்பால பணிகள் குறித்த கேள்வியையும் பொதுமக்கள் முன்வைத்தனர். இந்த முளமூட்டுக்கடவு பாலம் ஏற்கனவே நான் 2 முறை அது ஆய்வு பண்ணியிருக்கேன். ஒரு வெயிட்டிங் ஷெட் திறக்க வந்தப்போ போய் பார்த்துருக்கோம். நம்ம அந்த பாலத்துக்கு லீடிங் ரோடும் சரி பண்ணணும்னு ஒரு கோரிக்கை இருந்து நான் சட்டமன்றத்தில் தொடர்ந்து இந்த பாலம் லீடிங் ரோட்ஸ் எல்லாம்
சரி பண்ணோன்ட்டு நான் சட்டமன்றத்தில் பேசி அது வந்து மண் ஆய்வுக்கும் வந்துட்டு போனாங்க அதிகாரிகள். தற்பொழுது வந்து அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் என்னன்ட்டு அவங்க பார்த்து அது ஒழுங்காக மதிப்பீடு பண்ணணும். இனி விளவங்கோடு தொகுதியில் வாக்களிக்க போகும் மக்களுக்கு அரசியல் குறித்த விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், அது கன்னியாகுமரி தொகுதி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது சார்? 5. சரி, 6 தொகுதி இருக்கு. 6. அதே போல இந்த கன்னியாகுமரி தொகுதியில் இப்போ இருக்கிற நம்ம இந்த விளாவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதோட சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரன் தெரியும். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்க சார்? காங்கிரஸ். சார். சார், இந்த பகுதியில் விளையிற இந்த ரப்பர் மாதிரி இந்த வேற என்னென்ன இடங்கள்ல இந்த ரப்பர் வந்து முக்கிய விவசாயமா வேற எந்த மாநிலங்கள் இருக்குன்னு தெரியுமா? கேரளாவில் இருக்காங்க கொஞ்சம். இதுக்கப்புறம் தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் முதல் மாநிலம் கேரளா. கேரளத்தில் இருக்குது, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது. கேரளா கன்னியாகுமரி மாவட்டங்கள். கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி. இந்த பகுதியோட மாவட்ட ஆட்சியர், அதாவது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் பேர் தெரியுமா? சபான். தெரியாது. தெரியல. தெரியாது சார், தெரியாது. விளவங்கோடு தொகுதியின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணித்து மக்களின் உணர்வுகளை அறிந்துள்ள செய்தியாளர் நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் நாகராஜன். இப்ப தொகுதி மக்கள் சொன்ன குறைகளை, கேட்ட கேள்விகளை நேரடியாகவே பார்த்தோம். வெளிப்படையாக சொல்ல தயங்கி ஒரு செய்தியாளராக உங்களிடம் மட்டும் சொன்னவை என்று எவையேனும் உண்டா? கண்டிப்பா வெங்கட பிரகாஷ், இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே பிரதான தொழிலாக பார்க்கக்கூடிய ரப்பர் தொழில் தான் இந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியிலும் அதிகமாக செய்யப்படுகிறது. ஆனால் அந்த ரப்பர் தொழிலில் தற்பொழுது, அதாவது கடந்த ஒரு 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதான தொழிலாக பார்க்கக்கூடிய இந்த ரப்பர் தொழிலில் தற்பொழுது வரை அதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடுகளும், அதாவது இந்த விவசாயிகளை, ரப்பர் தோட்ட விவசாயிகளை பாதுகாப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு மேற்கொள்ளவில்லை. அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் தற்பொழுது வரை எடுக்கப்படவில்லை என்ற ஒரு வேதனையான குரல் தொடர்ந்து ஒலிக்கிறது. ஏனென்றால் கடந்த 2 வருடங்கள் முன்பு வரை ஒரு ஏற்றத்தில் இருந்த ரப்பர், 1 கிலோ ரப்பரின் உற்பத்தி செய்யக்கூடிய ரப்பரின் விலை என்பது சுமார் 200க்கு மேல் இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த ரப்பரின் விலை என்பது வெறும் 81 ரூபாய்க்கு இருக்கிறது. அதாவது 1 கிலோ ரப்பரின் விலை. இது நீண்ட ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எதனால் இந்த இறங்குமுகம், இது எந்த அளவுக்கு மக்களை பாதித்துள்ளது? இந்த விவசாயிகள் இதை நம்பியுள்ள சுமார் 70,000-80,000 விவசாயிகள் இந்த பகுதியில் மட்டுமே, அதாவது இந்த விளாவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே அதிகமாக இருக்கின்றனர். இந்த பிரச்சனைக்கு பின்னணி என்ன என்பது கண்டிப்பாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே போல தேன் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை பாதுகாப்பதற்கான அதிக அரசு கொள்முதல் நிலையங்கள் அதிகமாக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்துள்ளது. அதே போல இந்த பகுதி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் குடிநீர் என்பது அருகில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களையோ இல்லை மற்ற தொகுதிகளை பார்க்கும் பொழுது மிகவும் மோசமான நிலை இருக்கிறது. அதாவது குடிநீர் 4 நாட்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய பகுதியிலும் இருக்கிறது, 2 நாட்களுக்கு தண்ணீர் கிடைக்கக்கூடிய பகுதியிலும் இருக்கிறது. குறிப்பாக குளித்துறை, அருமனை பகுதிகளிலெல்லாம் இந்த தடுப்பணை இல்லாததுனால அந்த கடல் நீரில் நேரடியாக மழை நீர் வந்து நேரடியாக, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆற்று நீரானது நேரடியாக கடலில் சென்று கலக்கும் பொழுது தடுப்பணை இல்லாதனால பல நேரங்களில் அந்த கடல் நீர் உள்வாங்குவதால் இங்கு நிலத்தடி நீர் என்பது மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக குடிநீர் பற்றாக்குறை மட்டுமில்லாது கிடைக்கக்கூடிய நீரில் கூட உப்புத்தன்மை அதிகமாக இருப்பதும் அதனால் பாதிப்பு ஏற்படுவது மக்களிடையே இருக்கிறது. குறிப்பாக களியக்காவலை பேரூராட்சி, மேல்புறம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் குளித்துறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளிலும் குடிநீர் 2 நாட்களுக்கு முறை கிடைப்பது என்பது மிகவும் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதே போல சாலைகளை பொறுத்தவரைக்கும் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து வருகின்ற இந்த மக்கள், அது பிரதான பிரச்சனையான பேருந்துகளும் சரி இங்கு மோசமான நிலை இயங்குவதாக ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில் சாலைகளை பொறுத்தவரைக்கும் குளித்துறையிலிருந்து அருமனை வரைக்கும் சாலை, களிவந்தட்டை பறக்குன்று சாலை, அதே போல வெட்டு வெண்ணிமடம் மற்றும் தேங்காய்பட்டணம் செல்லக்கூடிய சாலை, காப்புக்காடு செல்லக்கூடிய சாலை, ஐரோனியபுரம் மற்றும் படர்ந்தால் மூடு, அதங்கோடு என்று பல்வேறு பகுதிகளில் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். பிரதான பிரச்சனைகள் மட்டுமல்லாது அடிப்படை பிரச்சனைகளை, குடிநீர், சாலை போன்ற பிரச்சனைகளே இங்கு இன்றும் இந்த பகுதி மக்களுக்கு வெறும் கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏவிஎம் சேனல் என்ற சேனல் இருந்த வரைக்கும் இருந்த நீரானது, அதாவது நீர்வழி போக்குவரத்து இருந்தது. அந்த நீரானது தற்பொழுது அந்த நீர்வழி போக்குவரத்து தடங்கள் எல்லாமே ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் இந்த அருகில் இருக்கக்கூடிய இந்த குளித்துறை நகராட்சியும் சரி, இந்த விளாவங்கோடு சட்டமன்ற தொகுதியும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது உண்மை என்றே இந்த பகுதி மக்கள் கூறுகிறார்கள். வேதனை குரல்கள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இவர்களுக்கான தீர்வு என்பது நீண்ட ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய தீர்வு. எனவே முழுக்க அடுத்து வரக்கூடிய
தலைவர்களும் சரி, இனிமேல் இதை யோசிக்கக்கூடியவர்களும் சரி, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அளவுக்கு மக்களிடையே பேசி அந்த பிரச்சனைகளை தீர்த்தால் மட்டும்தான் அடுத்த கட்டமாக அந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பது இந்த பகுதி விவசாயிகளோட எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வெங்கட பிரகாஷ். நாகராஜன், இப்ப குறைகள் எல்லா தொகுதிகளிலுமே இருக்கக்கூடியதுதான். இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா ரொம்ப அதிகமா இருக்கிறது போல ஒரு தோற்றம் வருது. பக்கத்து தொகுதிகளை ஒப்பிடும் பொழுது இந்த தொகுதியின் நிலை என்ன? அதாவது பக்கத்து தொகுதியில் ஒப்பிடும் பொழுது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சில இடங்களில் தான் இந்த பிரதான தொழிலாக இந்த ரப்பர் தொழில் இருக்கிறது. இது வந்து கண்டிப்பாக மற்ற மாநிலங்கள், அதாவது அருகில் இருக்கக்கூடிய கேரளாவுக்குள்ள கொள்முதல் அதிகமாக இருக்கிறது. அதாவது அரசே 1 கிலோ ரப்பர் என்பது 150க்கு எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த பகுதியில் விளையக்கூடிய ரப்பரானது 1 கிலோ ரப்பர் விலை வெறும் 81 ரூபாய்க்கு எடுக்கப்படுகிறது. அரசு ரப்பர் கழகம் இருக்கிறது, ஆனால் அது அரசு விவசாயிகளுக்கு சாதகமாக இருக்கிறதா என்று பார்த்தால் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று விவசாயிகள் கூறுகிறார்கள். எனவே பெரும்பான்மையான பிரச்சனைகளை இருப்பதை சமன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தற்பொழுது இந்த பகுதி இருக்கிறது. வெங்கட பிரகாஷ். நன்றி நாகராஜன்.